அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 20ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை சதுர்த்தி திதி சம்பவிக்கிறது. இந்த நாளிலே திருவாதிரை நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளுடைய மிக சிறப்பு என்னன்னா சதுர்த்தி திதி, அதாவது வளர்பிறை சதுர்த்தி. இந்த நாள் விநாயக பெருமானுக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானினுடைய ஜென்ம நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அதாவது தந்தை மகன் 2 பேருமே அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு வீட்டில் நிம்மதியாகவே இல்லைன்னு சில தாய்மார்கள் நினைப்பாங்க. அப்பா பையன் 2 பேரும் ஒன்றா இருந்தாலே வீடு 2ஆவது. இவங்க 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டாலும் சண்டை வந்துடுது. ஒன்றா பார்த்தாலே அப்பா பையனை பார்த்தா திட்டிகிட்டே இருப்பார், பையன் அப்பாவை பார்த்தா சண்டை போட்டுகிட்டே இருப்பான். இது நடுவில் பார்த்திங்கன்னா இல்லத்தரசிக்கு இம்சையாக இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிலவக்கூடிய நபர்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சிவாலயத்திற்கு சென்று பாம்பு புத்து, அதாவது இந்த நாகர் சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் சிவாலயத்திலலாம் பாம்பு புத்துலாம் இருக்காது. ரொம்ப பழமையான சிவாலயத்தில் இருக்கலாம். அப்படின்னா அரச மரத்து அடியில் நாகர் சிலைகளை வைத்திருப்பார்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வருவது ரொம்ப சிறப்பு, வழிபாடு செய்வதெல்லாம். அப்படி அருகாமையிலே உள்ள சிவாலயத்துக்கு பக்கத்தில் அரச மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு வழிபாடு செய்தல். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு தெளிவான வாழ்க்கை அமையும். மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசி மண்டலத்திலே சஞ்சரித்து ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் சம்பவிக்கின்றார். மனோதைரியம் வலுப்படும், நல்ல லாபம் முன்னேற்றத்தை தரும். தொழிலிலே நல்ல வெற்றிகரமான விஷயங்கள் தேடி வரும். சிலருக்கு வெற்றி வாய்ப்பு தானே அமையும். சிலர் எதிர்பாராத நேரத்திலே பணவரவு தனவரவு அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் சம்பவிக்கின்றார். ராசி மண்டலத்திலே உங்கள் ராசினாகப்பட்ட சுக்கிரன் அமையப்பெறுகின்றார். எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது நிதானமாக செய்யுங்க. நிதானம் என்பது உங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. நிதானம்தான் பிரதானம்னு சொல்லுவாங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் செயலும் செய்யும்போது சிந்தித்து செயல்படுங்கள். பிறருடைய ஆசீர்வாதமும் ஆலோசனையும் உங்களுக்கு தேவை. ஆகையால் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் உங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களுடைய ஆலோசனையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு செய்யும்போது அது வெற்றி. மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே குருவோடு சேர்ந்த சந்திரன், குரு சந்திர யோகம் என்று சொல்லக்கூடியது இன்று நடைபெறக்கூடியது. உங்களுக்கு இந்த நாளிலே நல்ல வெற்றி, லாபம், முன்னேற்றமான விஷயம்லாம் சிறப்பாக நடக்கும். குருவனுடைய ஆசீர்வாதத்தினால் பல்வேறு விதமான விஷயங்கள் ஏற்படுகிறது. உங்களது உழைப்பிற்கான ஊதியம் சிறப்பாக கிடைக்கப்பெறக்கூடிய நன்னாள். இன்று பதவி உயர்வு போன்ற விஷயம்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 12லே அமையப்பெறுகின்றார். நல்ல அறிவு, கல்வி, ஞானம், ஒழுக்கம்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறக்கூடிய நல்ல நாள். இந்த நாளிலே உயர்கல்வி படிக்கிறதுக்கான விண்ணப்பங்கள் போன்றவற்றெல்லாம் செலுத்தும் போது நல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய விஷயங்கள், அறிவு, ஞானம் போன்றதெல்லாம் நல்லா நடைபெறுகிறது. அதே போல் தெளிவான முடிவு, தீர்க்கமான சிந்தனை, நீண்ட நேர்கொண்ட பார்வையினால் உங்களது அறிவினுடைய விசாலமான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடைபெறும். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரித்து உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். நல்ல லாபம், முன்னேற்றம், வெற்றி, அதே போல் எடுத்த காரியத்திலே நல்ல சிந்தித்து செயல்படக்கூடிய திறன், உங்களது தொழில் முன்னேற்றம் இன்று உங்களுக்கு வலுப்பெறக்கூடும். அதே போல் எதிர்பாராத நேரத்திலே நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடக்கும். சில நேரங்களிலே நிதானமாக செயல்படுவது மிக சிறப்பான பலனை தரும். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதனோடு இணையப்பெறுகின்ற சந்திரன் 9ஆம் இடத்திலே சந்திரன் பாக்கிய சந்திரனாக அமையப்பெற்று இன்று உங்களுக்கு புனித தன்மையான விஷயங்கள் நடைபெறும். புனித காரியங்கள் செய்வது, தீர்த்த யாத்திரை மேற்கொள்வது போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. இன்று திருக்கோயிலுக்கு சென்று அன்னதானம் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு பல்வேறு விதமான லாபங்களும் ஆதாயங்களும். துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆரோக்கியங்கள், பல்வேறு விதமான லாபங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடக்குது. எதிர்பாராத நேரத்தில் நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறும். தீராத பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல மனதைரியங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நடைபெறுகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுமையும் நிதானமும் கடைபெறுவது மிக முக்கியம். ராசிக்கு 6லே ராசிநாதன் அமைப்பெறுவதால் 6ஆம் இடத்திலே சந்திரனும் அமையப்பெறுகின்றால் சில நேரங்களிலே தொழில் முன்னேற்றமாக அடைந்தாலும் சில
பொறுமை இழந்த நிலையிலே சில பாதிப்புகளும் சில பிரச்சனைகளும் வந்து சேரும். கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதனோடு இணைந்த சந்திரன் நேர் 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய உங்கள் ராசி மண்டலம் சுபத்தன்மை வாய்ந்து பொன்பொருள்கள் சேரக்கூடிய நிலை, அதே போல் கணவன் மனைவிடத்திலே நல்ல ஒற்றுமை ஏற்பாடு செய்தல், அதே போல் புத்திர சந்தானமும் நல்ல விதமான குழந்தை பாக்கியங்களும் வந்து சேர்கிறது. சில நபர்களுக்கு திருமணமாகாத நபர்களுக்கு திருமண பாக்கியமும் மகப்பேரும் உங்களுக்கு எளிமையான முறையில் கிடைக்கப்படுகிறது. மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு எல்லா விதமான வளமும் நல்ல முன்னேற்ற பாதையும் வந்து சேர்கிறது. தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பாராத விதத்திலே பணவரவு தனவரவு, உடல் ஆரோக்கியங்கள் முன்னேற்றம், அதே போல் உங்களது பொருளாதார நிலை மேம்பாட்டடைகிறது. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு தொழிலிலே நல்ல வெற்றிகரமான விஷயங்கள், உங்களது நண்பனும் விரோதியாக மாறக்கூடிய தருணம். எனவே கவனமாக இருங்கள். உங்கள் ஊழியர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். உங்கள் முக்கிய விவரங்களை அந்நிய நபர்களிடத்திலே சொல்லாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. எதிர்பாராத பணவரவு வந்து சேரும். சிலருக்கு உடல்நிலை மாற்றங்கள், அதே போல் உடலினுடைய சற்று சோர்வாக காணப்படக்கூடிய நிலை அமையப்பெறுகிறது. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம், எதிர்பார்த்த லாபம், பணவரவு போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. தொழில் நல்ல முன்னேற்றமாக அமையப்பெறும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக கிடைப்படுகிறது. அதே போல் எதிர்பாராத திடீர் பணவரவுகளும் அரசாங்க உத்தியோகங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறும். சிலருக்கு கூட்டு தொழில் கை கொடுக்கும். அதே போல் லாபங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக அமைப்பது. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்கள் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.